இந்தியா ஏன் வல்லரசாகவில்லை? அப்போது அவர் சொன்ன பதில், ஒரு பலமான ஜாதகம் இந்தியாவிற்கு பிரதமரானால் நிச்சயம் இந்தியா வல்லரசாகும். யாரெல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்களோ அவர்கள் ஜாதகத்திலே சூரியனுக்கு 6-8 12 சனி இருக்கும், சனிக்கு 6-8 12 சூரியன் இருக்கும். ஞானத்திற்குள் வந்தால் வெளி தேடி போகும் காமம் வெளியேற்றத்திற்கு பிறகு கிடைக்காது. ஆனால் ஞான காமம் 24 மணி நேரமும் வெளியேற்றத்தில் என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைத்து கொண்டே இருக்கும். யுவர் is just like a toy for a woman, but your fingers can do a wonders with a woman's wing. அதனால் இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கும் ஞானம் வேண்டும். இந்தியா ஏன் வல்லரசாகவில்லை என்றால், இங்கே தோன்றிய சிந்தனாவாதிகள் மதத்தின் பேரால் நாடு பிடிப்பதை பற்றி போதிக்கவில்லை. ஆனால் மேற்கு நாடுகளிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் தோன்றிய இஸ்லாமிய கிறிஸ்துவ மதங்கள் தங்கள் மதத்தைக்கு மேல் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். பரம்பொருளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு ஒன்றும் தெரியாது. அதுதான் பகவான் ஓஷோ சொல்வார், கலிபோர்னியாவில் என் நண்பர் ஒருவர் கிறிஸ்துவ மத போதகர்களுக்கு பயிற்சி அளிக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து சென்றார். இன்றைக்கும் இஸ்ரேலும் பிறகு கிறிஸ்துவ நாடும் யூத நாடும் சேர்ந்துதான் முகமதிய நாடோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் பகவான் ஓஷோ சொன்னார், உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. இந்த மனித குலம் போர்கள் இல்லாமல், சண்டை இல்லாமல், நோய் இல்லாமல் வாழ முடியாதா என்று ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் போது என்னுடைய ஜோதிட குருநாதரிடம் உலகத்தை பற்றி பேசுவதற்கென்றே அவரிடம் நான் ஒரு அனுமதி பெற்றேன். அப்போது அவர் சொன்னார், நான் சும்மா பேச முடியாது, எனக்கு நீ ஒரு குறிப்பிட்ட தொகை தர வேண்டும் என்றால். இது 2000ஆவது ஆண்டு, அன்றைக்கு 26 ஆண்டுகள் முன்னாடி பெரிய தொகை கேட்டார். கொடுத்து நான் சிங்கப்பூருக்கு முதலில் ஜோதிடம் சொல்ல போனேன் 1999. அப்போது மைக்ரோடோப்பில் கேட்டேன், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஜாதகம் கேட்கக்கூடாது, பொதுவான ஜோதிட கேள்விகள் கேளு என்றால். நான் முதலில் கேட்டது, இந்தியா ஏன் வல்லரசாகவில்லை? அப்போது அவர் சொன்ன பதில், ஒரு பலமான ஜாதகம் இந்தியாவிற்கு பிரதமரானால் நிச்சயம் இந்தியா வல்லரசாகும். இரண்டாவது கேள்வி, மனிதன் ஏன் பிறக்கிறான், இறக்கிறான்? மனிதன் ஏன் நோய் உறுகிறான், ஏழையாகிறான், பணக்காரன் ஆகிறான்? மனிதனுக்கு ஏன் போர்களின் வாயிலாக ஹியூமனுக்கு த்ரெட் இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப அழகாக சொன்னார். என்னை தம்பி என்று அழைப்பார், பிறகு எப்பா என்பார். எப்பா, கிரகங்களுக்கு பகை தத்துவம் இருக்கிறது. மேஷ ராசியை சேர்ந்தவனின் மீது செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு மனிதனின் மீது சனியின் பார்வை 2 ஆண்டுகளில் 6 மாதங்கள் பார்வையினாலும் சேர்க்கையினாலும், கிட்டத்தட்ட செவ்வாய் ஒரு வீட்டிலே 1.5 மாதம் இருக்கும் பொழுது 6 மாதங்கள் 3 கிட்டத்தட்ட 3 அப்படின்னு வரும். 90 + ஒரு 45, கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் 120 நாட்கள் செவ்வாய் 2 வருடங்களில் சனியின் பார்வையில் விழுவதாலும், சனி நரகாரகனாகவும் ஆயுள்காரகனாகவும் இருப்பதால் அவனுக்கு நேர் பகை கிரகமான செவ்வாயின் பார்வை படுவதால் பிறந்தவன் இறந்தே ஆக வேண்டும். ஒரு கிரகத்தின் பகை கிரகம் அதை பார்க்கும்போது, அந்த பகை கிரகம் பலமாக பார்க்கும்போது அந்த இன்னொரு கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்த மனிதர்கள் அழிக்கப்படுகிறார்கள். இது மாறா உண்மை என்றார். என்ன அற்புதமான விளக்கம்! இப்போது நான் உங்களுக்கு பகை கிரகத்தை பற்றி படிக்கிறேன். சூரியன் ஆத்மகாரகனாக வரும்போது சந்திரன் மனோகாரகனாக வருகிறான். இந்த ஆத்மாவுக்கும் அந்த மனதிற்கும் நட்பு இருக்கிறது. அதேபோல் சூரியன் ஆத்மகாரகனாக வரும்போது அங்காரகன் என்ற செயல்திறன் காரகன், நம் இரத்தத்திலே சிகப்பு அணுக்களை ஆளும் காரகன், அவன் நட்பாக வருகிறான். அதனால்தான் ஆத்மாவிற்கு அறிவதற்கு செவ்வாயினுடைய இரத்த அணுக்கள் உதவி செய்கிறது. அதே ஆத்மகாரகனான சூரியனுக்கும், ஆத்மா என்றால் ஏதோ ஒரு அருபொருள் அல்ல, அதுதான் உயிர் சக்தி, கரண்ட், அதற்கும் அறிவு காரகனான குருவிற்கும் நட்பு வருவதால் அந்த ஆத்மா அவை அறிவதற்கு அறிவு துணை புரிகிறது. அதனால்தான் திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றார். ஆனால் அதே ஆத்மாவிற்கு ஆயுள்காரகனான சனி பகைவனாக வருகிறான். அந்த ஆயுள்காரகனுக்கு ஆத்மா பகையாக வருகிறது. ஒன்றை சொல்கிறேன், குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் என் ஜோதிட உலகளாவிய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும். யாரெல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்களோ அவர்கள் ஜாதகத்திலே சூரியனுக்கு 6-8 12 சனி இருக்கும், சனிக்கு 6-8 12 சூரியன் இருக்கும். ஒன்று சனி அஸ்தமனமாக இருக்கும். காரணம், சூரியன் உயிருக்கு அதிபதியாக வரும்போது சனி ஆயுளுக்கு அதிபதியாக வரும். இங்கே பகை தத்துவத்தில் வந்துவிட்டது, பார்த்தீர்களா? உயிர்காரகனான சூரியனுக்கு ஆயுள்காரகன் பகை, உயிர்காரகனான சூரியனுக்கு காமக்காரகன் பகை, உயிர்காரகனான சூரியனுக்கு போகக்காரகனான ராகு பகை, உயிர்காரகனான சூரியனுக்கு கொடூர கிரகமான கேது பகை. ஆனால் அதே உயிருக்கு புத்தி சமமாக இருக்கிறது. உயிர் எப்பொழுதும் புத்தியை சமமாக பார்க்கிறது. காரணம், புத்தி தான் இடைநிலை தரகன். அதனால்தான் சூரியனை எப்போதும் பக்கத்திலேயே சுற்றி வருவது புத்தி.
அதனால் சூரியனை நீ அறிய வேண்டுமென்றால் புத்தியின் மூலமும் தான் அறிய வேண்டும். அதே போல் புத்தி என்கின்ற புதனுக்கு ஆத்மா என்கின்ற சூரியன் நட்பாக வருகிறது. ஆனால் உயிர் எப்பொழுதுமே காமத்தை பகையாகவும், ஆயுளை பகையாகவும், போகத்தை பகையாகவும், ஞானத்தையும் பகையாகவும் வைத்திருக்கிறது. கேது ஞானகாரகன். அதே ராகு கேதுக்களுக்கு சூரியன் என்ற ஆத்மாவை பகையாக வைத்திருக்கிறது. அதே போல் மனம் என்கின்ற சந்திரனையும் பகையாக வைத்திருக்கிறது. அதே போல் செயல்திறன் கொண்ட செவ்வாயை பகையாக வைத்திருக்கிறது. ஆனால் அதே ராகு கேதுக்கள் பொருளாதாரத்துக்கு அதிபதியான குருவை நட்பாகவும் புத்தியை நட்பாகவும் வைத்திருக்கிறது. அதனால்தான் ஒரு மனிதன் போகத்தில் திளைக்கும் போது அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது. பல பெண் போகம் வேண்டுமென்றால் பணக்காரனால் தான் செய்ய முடியும், ஏழையால் செய்ய முடியாது. ஞானத்தை அறிய வேண்டுமென்றாலும் பணம் வேண்டும். அதனால் தான் சொன்னார், இந்த உலகத்திலேயே த லக்ஸரியஸ்ட் பர்சன் யாருன்னா ஞானிகள் தான். நீ ஞானத்தை அறிய வேண்டுமென்றாலும் பணமும் புத்தியும் வேண்டும், போகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றாலும் பணமும் புத்தியும் வேண்டும். அதனால் தான் சொல்கின்றேன், ஞானத்திற்குள் வந்தால் வெளி தேடி போகும் காமம் விந்து வெளியேற்றத்திற்கு பிறகு கிடைக்காது. ஆனால் ஞான காமம் 24 மணி நேரமும் விந்து வெளியேற்றத்தில் என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைந்து கொண்டே இருக்கும். Your penis is just like a toy for a woman, but your fingers can do a wonders with a woman's vagina. அதனால் இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கும் ஞானம் வேண்டும். இப்போ நான் சொன்னது கூட அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆயுள்காரனான சனிக்கு ஆத்மகாரகனும் பகை, உடல்காரகனும் பகை, செயல்காரகனும் பகை. ஆனால் ஆயுள் அறிவை சமமாக வைத்துள்ளது. ஆனால் அதே ஆயுள் ஒரு மனிதனுக்கு ஏன் ஆயுள் வளர்கிறது என்றால் அவன் காமம் செய்ய வேண்டும். அதனால் ஆயுள்காரனான சனிக்கு உலக ஜனத்தொகையை படைப்பதற்கு காமக்காரனான சுக்கிரன் நட்பாகவும், புத்தி கிரகம் நட்பாகவும், போக ஞானகாரகன் நட்பாகவும் வருகிறது. அப்படியே அறிவுக்காரனான குருவுக்கு ஆத்மகாரகன், மனோகாரகன், செயல்காரகன் நட்பாக வருகிறது. ஆனால் அறிவு எப்பொழுதுமே புத்தியை பகையாக கருதுகிறது, காமத்தையும் பகையாக கருதுகிறது. ஆனால் ஆயுளையும் போகத்தையும் ஞானத்தையும் சமநிலையில் வைத்துள்ளது. இப்போது செவ்வாயிடம் வருவோம். செயல்காரனான செவ்வாய்க்கு ஆத்மகாரனான சூரியன், அதே போல் சந்திரன் உடல் மனக்காரகன், அறிவுக்காரன் குரு நட்பாக வைத்துள்ளது. ஆனால் அதே செயல்காரனான செவ்வாய் புத்தியையும் போகத்தையும் ஞானத்தையும் பகையாக வைத்துள்ளது. பிறகு அதே செயல்காரகன் சுக்கிரன் என்ற காமக்காரனையும் சனியும் சமநிலையில் வைத்துள்ளது. இப்போது அப்படியே உடல்காரகன் மனக்காரகனுக்கு ஆத்மகாரகன் நட்பாகவும் புத்திக்காரகன் நட்பாகவும் வருகிறது. ஆனால் போக ஞானக்காரகனான ராகு கேதுக்களை பகையாகவும், பிறகு செவ்வாய் என்ற செயல்காரகன், அறிவு என்ற குரு காரகன், காமகாரகன், ஆயுள் காரகனை சமநிலையில் வைத்துள்ளது. அதனால்தான் மனதாலும் உடலாலும் காமத்தை சமமாக அனுபவித்து அதன் வாயிலாக செல்வத்தை பெற்று புத்திர பேரை, குருதான் புத்திர கிரகம், குழந்தை கிரகம், பிறகு ஆயுளையும் சமமாக வைத்துள்ளது. பிறகு காமக்காரனான சுக்கிரன் ஆயுள்காரனான சனியை நட்பாகவும், பிறகு புதன் அறிவையின் நட்பாகவும், ராகு கேதுக்களை நட்பாகவும், ஆனால் அதே காமக்காரகன் உயிர்காரகனும் மனோகாரகனான சந்திரனை பகையாக வைத்துள்ளது. என் ஜோதிட நண்பர்களே, இந்த நட்பு இப்போது நான் சொன்னேனே, இதற்குள்ளேயே எவ்வளோ விஷயம், கடலளவு விஷயம் இதில் இருக்கிறது. இவ்விஷயம் இப்படி இருக்க நாம் நொந்து கொள்வது பயனற்றது. அதனால் இந்தியா ஏன் வல்லரசு ஆகவில்லை என்றால், இங்கே தோன்றிய சிந்தனாவாதிகள் மதத்தின் பேரால் நாடு பிடிப்பதை பற்றி போதிக்கவில்லை. மாறாக உனக்கும் அந்த பிரபஞ்சத்தையே படைத்த சக்திக்கும் எப்படி தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதிலேயே அவர்கள் குறியாக இருந்ததால் இந்தியா வல்லரசாகவில்லை. ஆனால் மேற்கு நாடுகளிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் தோன்றிய இஸ்லாமிய கிறிஸ்துவ மதங்கள் தங்கள் மதத்தைக்கு மேல் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். பரம்பொருளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு ஒன்றும் தெரியாது. எந்த மெய்ஞான கண்டுபிடிப்புகளும், அதுதான் பகவான் ஓஷோ சொல்வார். கலிஃபோர்னியாவில் என் நண்பர் ஒருவர் கிறிஸ்துவ மத போதகர்களுக்கு பயிற்சி அளிக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து சென்றார். இன்றைக்கும் இஸ்ரேலும் பிறகு கிறிஸ்துவ நாடும் யூத நாடும் சேர்ந்துதான் முகமதிய நாடோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் பகவான் ஓஷோ சொன்னார், கலிஃபோர்னியாவில் என்னை அழைத்து கொண்டு போன கல்லூரி கிறிஸ்துவ மத போதகர்களை உருவாக்கும் கல்லூரி. அங்கே எப்படி இயேசுவின் வாக்கியங்களை சொல்லும் போது முகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், கைகளை தூக்க வேண்டும், ஓ என்று கத்த வேண்டும், மேலே இருந்து தேவனை இறங்கு என்னும் போது எப்படி அழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள். இவையெல்லாம் ஒரு மனிதன் இயற்கையாக செய்யும் போது தானாகவே அந்த பாடி லாங்குவேஜ் வரும். இந்த பாடி லாங்குவேஜை கற்றுத்தருகிறார்கள் கலிஃபோர்னியாவில் என்றார். இப்படி எங்காவது இந்து மதத்திற்கு கற்றுத்தரப்படுகிறதா? இல்லை. அதனால் தான் சொன்னேன், இந்தியா ஏழை நாடாக இருந்தது, பரவாயில்லை. ஆனால் இப்போது நடக்கக்கூடியது 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 26க்குள் வல்லரசு நாடுகளுக்கு கவலையே இல்லை. இந்தியாவை போன்ற வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளுக்கும் ஏழை நாடுகளுக்கும் தான் கவலை. என்ன
இருக்கும் வசதி வாய்ப்புகள் குறையலாம், லாக்டவுன் வரலாம், அதனால் நமக்கு சம்பளம் தரும் முதலாளி தராமல் போகலாம். பிறகு நாம் இப்போது இருக்கும் நிலையிலிருந்து மேலும் கீழே இறங்கி நாம் விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் மிக 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 அதிகமாக உள்ளது. ஆக லாக்டவுன் வந்தால் இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்குத்தான் பஞ்சம். நான் முன்பே சொன்னேன், வேர்ல்டு வெல்த் 1% மக்களிடம் உள்ளது. அதே போல் இந்தியாவினுடைய வெல்த்தும் 1% மக்களிடம் தான் உள்ளது. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த செல்வ வளமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 1% பணக்காரர்களிடம் உள்ளது. மீதம் உள்ள 10% பணக்காரர்களிடம் 40% உள்ளது. அதற்கு மேல் உள்ள 10% தான் மிச்சம் இருக்கின்ற 89% பேர்களும் ஷேர் செய்து கொள்கிறார்கள். இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டு. ஜோதிடத்திலே 9 கிரகங்களிலே குருதான் 100% சுபகிரகம் என்கிறது. 75% சுபகிரகம் சுக்கிரன். பிறகு சந்திரன் வளர்பிறை தேய்பிரையில் அடிபட்டு போய்விடும். வளர்பிறையாக இருந்தாலும் அடிபட்டு போய்விடும், தேய்பிரை வந்துவிடும். தேய்பிரையாக இருந்தாலும் வளர்ந்து விடும், வளர்பிறை வந்துவிடும். சரி, புதன் யாரோடு சேரணும் அவன் பாவி. அப்போ கணக்கு சரியா வருதா? ஸோ 9ல் 1%. அதனால தான் உலகத்திலேயும் ஒட்டுமொத்த செல்வமும் இந்த குரு ஆதிக்கம் உள்ளவரிடம் போய் சேர்கிறது. இங்குதான் குருவை அறிவுக்காரகன் என்று ஜோதிஷம் சொல்கிறது. திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்கிறார். வெப்பன் தயாரிக்கிறதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். போர்க்கருவிகள் தயாரிக்கிறதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அடுத்தது அதை நுண்ணிய டெக்னாலஜியாக மாற்றுறதுக்கு புத்தி வேணும். அதனால தான் திக்பல தத்துவத்திலே லக்னம் என்கின்ற கிழக்கு திசையில்தான் அறிவுக்காரகனான குருவுக்கும் புத்திக்காரன புதனுக்கும் திக்பலத்தை நம்முடைய ஜோதிட முனி புங்கவர்கள் அளித்தார்கள். ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலே புதனும் குருவும் அமைந்து விட்டால், ராசியிலோ அம்சத்திலோ, எனக்கு அம்சத்தில் அமைந்திருக்கிறது, அப்படி அமைந்து விட்டால் அவர்களுக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு அதில் அவர்கள் ராஜாவாகவும் அவர்களுடைய மனைவியை ராணியாகவும் மாற்றி விடுவார்கள். ஒரு வட்டம் பங்கார் அடிகளார்னா அவர் ஒரு உலகத்தை உருவாக்கிட்டாரு. ஜக்கி வாசுதேவனா ஒரு உலகத்தை உருவாக்கிட்டார். இப்போ நான் ஜோதிட சக்தி மேருன்னா எனக்குன்னு நான் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் உருவாக்கிட்டேன். அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை கூறும் ஒரு சத்குருஜி. அப்போ அறிவுடையார் எல்லாம் உடையார் என்பதை திருவள்ளுவர் பிறந்து 2000 ஆண்டுகள் ஆகிறது. இந்த ஜோதிஷம் கண்டுபிடிக்கப்பட்டது பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு. அதனால் தான் சொல்கின்றேன், திருவள்ளுவருக்கு ஜோதிடம் தெரியும். இல்லை என்றால் இந்த வார்த்தையை எப்படி சொல்ல முடியும்? இங்கே ஜோதிடத்திலே அறிவு கிரகம் குரு, அதே கிரகம் தான் பண கிரகம், பொருளாதார கிரகம், அதே தான் தனகாரகன். அவர் தான் 100% சுபன். அதனால் தான் உலக செல்வத்தை குரு ஆதிக்கம் பெற்ற 1% பேரிடம் தான் 50% உண்டு. இந்தியாவிலேயும் அதே கணக்கு மாறவில்லை. இந்தியாவிலேயாவது மாறணுமா இல்லையா? 10% பேர்கிட்ட இருக்கணும்ல? இல்லை. எப்படி உலக சொத்துக்கள் உலக பணக்காரர்கள் 1% பேரிடம் இருக்கிறதோ அப்படியே இந்தியாவுடைய ஒட்டுமொத்த செல்வத்தில் 1% பேரிடம் 50% உண்டு. மீதம் இருக்கக்கூடிய 40% 10% பேரிடம், மிச்சம் இருக்கக்கூடிய 10% தான் இந்தியாவுடைய 89% பேரிடம் உள்ளது. அப்ப கணக்கு எங்க மாறிச்சு? குரு சுக்கிரன் ஒரு ஜாதகத்திலே ஷட்பலம் பலம் பார்ப்பது என்பது ராசி கட்டத்திலும் ஆட்சி உச்சம் கேந்திர கோணம், அது ஒரு பலம். பிறகு அம்சபலம், பிறகு பாவ பலம், அதன் பிறகு நட்சத்திர சார பலம், அதன் பிறகு 6 வகையான பலம் பார்க்கணும். கால பலம், நைசர்கிக பலம், திக்கு பலம், ஜேஷ்டா பலம், சப்த வர்க்கஜ பலம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.